This video sponsored by BuyMoot eShopping. ஓகே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் சீரியல் நம்பர்ஸை நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக்காக கொண்டுட்டு வர்றதுங்கிற ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பேசிக்காக நம்ம நார்மலாக பண்ணுற மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீரியல் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டைப் பண்ணிக்கணும். சீரியல் நம்பருங்கிற இடத்துல 1ன்னு வச்சு பண்ணிட்டோம். இப்போ அந்த கார்னர், அந்த செல்லோட கார்னரில் போனீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வரும். அந்த ப்ளஸ் சிம்பிளை பிடிச்சி அப்படியே கீழே இழுத்து விடணும். எல்லாமே எது வரைக்கும் உங்கள் சீரியல் நம்பர் தேவையோ அது வரைக்கும் இழுத்து விட்டிங்கன்னா எல்லாமே 1 வந்துடும். இப்போ கீழே பாருங்கள், ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபில் சீரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா, இது ஒரு மெத்தட். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த இதில் அடுத்த மெத்தட் பார்த்தோம்னா, இப்போ 1 2 3 டைப் பண்ணிக்கிட்டு ஒரு 3 நம்பர் டைப் பண்ணிவிட்டு 3 நம்பரையும் செலக்ட் பண்ணி அதே மாதிரி பாக்ஸோட கார்னரில் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வேறு மாதிரி வரும். அப்போ அதை பிடிச்சி நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு சீரியல் நம்பர் வேணுமோ நாம் அப்படியும் இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சீரியல் நம்பர்ஸ் வந்துடும். இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் நம்பர் இருக்கு இல்லைங்களா, சீரியல் நம்பருக்கு கீழே ஒரே ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமுங்கிற டேபுக்குள்ளே போய்ட்டு ஃபில்லுங்கிற எடிட்டிங்கிற சப் டேபுக்குள்ளே ஃபில்லுன்னு இருக்குது. ஃபில்லில் அங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹோமுங்கிற டேபு, எடிட்டிங்குங்கிற சப் டேபு, ஃபில்லுங்கிற அந்த சீரீஸ். ஓகேவா, ஃபில்லுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்டிஃபை இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது சீரீஸுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆப்ஷன்ஸ் கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு ஃபஸ்ட்டு கேட்கும். ரோ அண்ட் காலம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோங்கிறது பார்த்திங்கன்னா 1 2 3 நம்பர்ஸ் இருக்கிறதுல எல்லாமே ரோ. அந்த ரோ. காலம்ங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ABCDங்கிறது காலம். ஸோ நமக்கு இந்த சீரியல் நம்பரில் நமக்கு ரோவில் வரணுமா காலமில் வரணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த காலமில் தான் நமக்கு ஆன்சர் வரணும், சீரியல் நம்பர் வரணும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வேறு எந்த இதுவும் தேவையில்லை. அடுத்தது ஸ்டார்ட் வேல்யூ எண்டு வேல்யூங்கிற இடத்துல போய்ட்டு நம்ம ஒரு செக் கொடுக்கணும். ஸ்டார்ட் வேல்யூ ஒன்று டிஃபால்ட்டாகவே இருக்கும். எண்டு வேல்யூவில் உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் தேவையோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 47 சீரியல் நம்பர் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் வேல்யூவில் 1ன்னும் எண்டு வேல்யூவில் 47ன்னு கொடுத்துக்கலாம். 47ன்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நமக்கு சீரியல் நம்பர் 1 to 1 2 3லேருந்து 47 வரைக்கும் வந்துடும். சப்போஸ் நீங்கள் 48 49ன்னு எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 49வது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெர்ஜ் இருக்குது. ஒரு செல்ஸ் 3 செல்லை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல எரர் மெசேஜ் காட்டும். ஸோ அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன எரருங்கிற தகுந்தபடி நம்ம இதை செஞ்சுக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ 3 மெத்தடு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 மெத்தடு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.